ராதிகா என்னோட அம்மா இல்ல. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஓப்பனாவே பேசுன வரலக்ஷ்மி. சரத்குமாரோட பொண்ணான வரலக்ஷ்மி நிக்கோலாய் சச்தேவ் அப்படிங்கிறவர காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நிக்கோலாய் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்து ஆனவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களோட கல்யாணம் தாய்லாந்துல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. சூழல் இப்படி இருக்க பல வருஷத்துக்கு முன்னாடி வரலக்ஷ்மி நடிச்ச மகதகஜ ராஜா படம் போன மாசம் வெளியாகி மெகா ஹிட் ஆச்சு. இந்த நிலையில வரலட்சுமி குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிருக்கு. சிம்புவ வச்சு நயன்தாராவோட கணவர் இயக்குன படம் போடா போடி. இந்த படம் தான் விக்னேஷ் சிவனுக்கு முதல் படம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல தான் சரத்குமாரோட பொண்ணான வரலட்சுமி நடிகையா அறிமுகமானாங்க. இவங்க சரத்குமாருக்கும் அவரோட முதல் மனைவி சாயாவுக்கும் பிறந்தவங்க. போடா போடி படத்துக்கு முன்னாடி வரலட்சுமியை நோக்கி பட வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா சரத்குமார் ஒத்துக்காததால அந்த படங்கள்ல வரலட்சுமியால நடிக்க முடியாம போச்சு. போடா போடி படம் பெரிய வரவேற்பு பெறாவிட்டாலும் கூட வரலட்சுமியோட நடிப்பு நிறைய பேரை ஈர்த்துச்சு. துருதுரு நடிப்பு, அட்டகாசமான நடனம் அப்படின்னு நடிகைக்குரிய அத்தனை இலக்கணங்களும் அவங்களுக்கு இருந்ததை தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுச்சு. அப்படி சிறந்த இயக்குனர்கள்ல ஒருத்தரான பாலா வரலட்சுமியை தன்னோட தாரை தப்பட்டை படத்துல நடிக்க வச்சாரு. அந்த படத்துல மிகப்பெரிய பெயரை பெற்றாங்க வரலட்சுமி. கரகாட்ட நடனம், சிறந்த நடிப்பு அப்படின்னு படம் முழுக்க அசால்ட்டா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலாய் சச்தேவ் அப்படிங்கிறவரை காதலிச்சுட்டு வந்தாங்க வரலட்சுமி. நிக்கோலாய் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்து பெற்றவரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. வரலட்சுமி நிக்கோலாய் மீதான காதலுக்கு சரத்குமார் கிரீன் சிக்னல் கொடுத்ததை தொடர்ந்து அவங்களோட கல்யாணம் போன வருஷம் தாய்லாந்துல பிரம்மாண்டமா நடந்தது. இந்த நிலையில சமீபத்துல வரலட்சுமி கொடுத்த பேட்டியில என்னோட அம்மா சாயா தேவி தான். ராதிகாவை நான் ஆன்டி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். உடனே சில பேர் நீங்க எப்படி ராதிகாவை ஆன்டின்னு கூப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்னோட அம்மா இல்லையே, எல்லாருக்கும் ஒரு அம்மா மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிதான் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. நான் ராதிகாவை அம்மா அப்படின்னு கூப்பிடாட்டாலும் எனக்கும் அவங்களுக்கும் நல்ல புரிதல் இருக்குது. குறைக்கிறவங்க குறைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.